பெரியம்மா. மாமா வா. பெரியம்மா என்னதான் நடக்குறீங்க? சும்மா தலையில அடிபட்டதுக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்கு. அப்படி அனுவுக்கு என்னதான் ஆச்சு? அது உண்மையாவே தலையில தான் அடிபட்டிருக்கா இல்ல அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? நீ ஒரு நர்ஸ் தானே, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு தெரியாம பதில் பேச முடியாம இருக்கியா, இல்ல என்னாச்சுன்னு தெரிஞ்சும் பதில் பேச கூடாதுன்னு நினைக்கிறியா? அக்கா என்னம்மா அப்படி பாக்குற? ஏதாச்சும் சொல்லு. என்கிட்ட சொல்லலனாலும் பெத்தவ அவகிட்டயா சொல்லணும்ல. எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு சின்ன சர்ஜரி தான், வேற எதுவுமே இல்ல. யாரும் பயப்பட வேண்டாம். எதுவும் இல்ல நீ தானம்மா சொல்ற. டாக்டர் அப்படி சொல்லலையே. என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? டாக்டர் சொல்றதுல பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு இப்ப சொல்லிடு. அவளுக்கு தலையில அடிபட்டுச்சுன்னு சொன்னியே, அன்னைக்கு வேற ஏதாவது நடந்ததா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. எதுவுமே இல்லாம தான் அவளுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களா? நல்லா இருந்த குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு விடுறா. அதுக்கு காரணம் தான் என்ன? ஏன் பதில் பேச மாட்டேங்கிற? உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. நீதான் அவளை அடிக்கடி செக்அப்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர. நானும் கூட வரேன்னா நீ என்ன வர விடாம தடுக்கிற. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? நீதான் அவளை என்னமோ பண்ணிருக்க. தனு, என்ன பேசுற நீ? கையில் என்ன பண்ணா? இல்ல, இவதான் அவளை ஏதோ பண்ணிருக்கா. நீ இவ எதையோ மறைக்கிறா. இவளுக்கு தெரியாம ஆபரேஷன் நடக்க வாய்ப்பே இல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா கையல்? ஏய், நீ அவதான் கதறிக்கிட்டு இருக்கால. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. தெரியுமா அண்ணி, அனுக்கு எதுவும் ஆகாது அண்ணி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. ஏதோ ஆகாதுன்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிதானே அர்த்தம். இது பார், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. அவளுக்கு என்னதான் ஆச்சு? அவளை நீ என்னதான் பண்ணி தொலைச்ச? அண்ணி, அக்கா என்ன பண்ணாங்கன்னு அவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், நீ சும்மா இரு. எனக்கு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு ஆகணும். அவளுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்ன நாள்ல இருந்து அவளை இவ தானே அடிக்கடி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தா. அப்பவே எனக்கு என்னமோ தப்பாவே பட்டுச்சு. அக்கா சின்னதா தலையில அடிபட்டதுக்கு எதுக்காக இத்தனை நாளா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம்? அண்ணி, என்ன நீங்க இவங்க சொல்றத வச்சு சிஸ்டர் போய் சந்தேகப்பட்டு கேள்வி கேக்குறீங்க? ஏய், என்ன என்னமோ நான் தான் அவளை ஏத்தி விட்டு கேட்க சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அவ மனசுல பட்டத கேக்குறா. அவ கேக்குறான்னா இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு பூசி முழுகுறீங்க? என் கையில அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லி தொலைய. ஏன் இப்படி அவ கதறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க பேசுறீங்க? அவங்க அலறத பார்த்து கையில் ரசிக்கிறாளா? சும்மா தேவையில்லாம பேசி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. ஏய், யாரு? நானா? நான் குழப்பத்தை உண்டு பண்றேனா இல்ல நீங்க குழப்பத்தை உண்டு பண்றீங்களா? பெத்தவ புள்ளைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காளேன்னு பேசுனா ஏதோ குழப்பத்தை உண்டு பண்றேன்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேர் தான். அவ புள்ளைக்கு என்னாச்சுன்னு கேக்குறாள்ல, அப்ப என்னாச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. பெரியமா பெரியமா இரு எழில். பெரியமா நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் எதையாவது சொல்லி அண்ணிய பயமுறுத்திட்டு இருக்கீங்க? அண்ணி 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 என்ன நம்புங்க அண்ணி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் முடிஞ்சிரும். அவ நல்லபடியா குணமாயிடுவா. அப்புறம் அவ குணமாகறத பத்தி நான் பேசுறேமா? அவளுக்கு என்ன ஆச்சுங்கிற காரணத்தை சொல்லு. அண்ணி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அனு என் உயிரில பாதி. அவ மேல என் உயிரையே வச்சிருக்கேன். அவளை நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் உன்கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்ணேன்னு